கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி தொடக்க விழால ஓவராலா என்ன நடந்துச்சு, ஹைலைட்டான மொமெண்ட் என்ன, அண்ட் விராட் கோலி எமோஷனலான மொமெண்ட்ஸ் என்ன, அதை தாண்டி பேட்டிங் பயிற்சி அவர் பண்ண விதம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாம் எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ரெட் கலர் ஜெர்சி அப்படிங்கிறதான் வந்துட்டு அவங்களுடைய ஹைலைட்டு. ஆரம்பத்தில் அந்த ரெட்டிஷ் அப்படிங்கிறது பிளட் கலர்ல இருந்தது. ரொம்ப வந்துட்டு நார்மல், அதாவது ஒரு ஒயிட்டையும் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்களுடைய ஜெர்சி அப்படிங்கிறது அமைஞ்சது. ஆனா நாள் ஆக ஆக அந்த ரெட்டை வந்துட்டு பயங்கர திக்கா மாத்திட்டாங்க. ஒரிஜினல் பிளட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரா ஒரு ரெட்டையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பயங்கர இருக்கிறதே டார்க்கான ஒரு ரெட் கலர்ல தான் அந்த ஜெர்சி இருந்துச்சு. ஸோ அங்கங்க வந்துட்டு அந்த கோல்டு கோட்டிங், அது மட்டும் இல்லாம பிளாக் கலர் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ்டா தான் ஜெர்சி இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அதாவது வந்துட்டு பாக்குறதுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு லுக் உள்ள ஒரு ஜெர்சி தான். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெர்சி தான் இருந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த தடவை அந்த சென்டிமெண்ட் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், முதல் தடவை ஆர்சிபி ஜெர்சில நம்ம ப்ளூ பாக்குறோம். இதுக்கு முன்னாடி அந்த ஷேடெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இந்த தடவை பயங்கரமா ப்ளூ அப்படிங்கறத டாமினேட் பண்ணிருக்கு. அரௌண்ட் ஜெர்சியோட பர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா ஒரு 60% ரெட், ஒரு 40% ப்ளூ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ பேண்ட் ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாம ஜெர்சி டிஷர்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ரெட் ஷேடுல அண்ட் ப்ளூ வந்துட்டு கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. சில பேருக்கு இது பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இல்ல, இது எங்களுக்கு டெல்லி கேபிட்டல்ஸை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனிவே விராட் கோலிக்கு அந்த ஜெர்சி நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் ஜெர்சி மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த ரெட் தான் இருக்கிறதுலே பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த தடவை இந்த ஜெர்சி உண்மையாலுமே நல்ல சேல் போகும் அப்படிங்கறது மாற்றம் கிடையாது. கொஞ்சம் யூனிக்கா இருக்கு, டிசைனா இருக்கு, ஃபேஷனபிளா இருக்கு. சில பேருக்கு இது பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இல்ல, ஓல்டு ஜெர்சி தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். எங்களுக்கு அந்த ரெட்டுக்கு பதிலா, அதாவது அந்த ப்ளூக்கு பதிலா எங்களுக்கு அந்த பிளாக் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம் சொல்லிட்டு ஜெர்சியை பத்தி ஏகப்பட்ட ரிவ்யூ அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜெர்சி அன்பாக்ஸ் பண்ண உடனே முதல் தடவை பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி அவர் தான் வியர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், ரஜத் பட்டிதர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வியர் பண்ணிட்டு வந்ததை பார்க்க முடிஞ்சு. அண்ட் இது எல்லாமே தாண்டி ஹைலைட்டான ஒரு மூமெண்ட் என்ன தெரியுமா, கிரவுண்ட்ல ஆடியன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ ஏகப்பட்ட பேர். இதுல ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், பிஎஸ்எல்லோட ஃபைனல் எனக்கு நடந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பாகிஸ்தான் பிரீமியர் லீக் உடைய ஃபைனல் வந்துட்டு நடந்தது. அங்க வந்த ஆடியன்ஸை விட இந்த ஜெர்சி லான்ச் அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்த ஆடியன்ஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மறக்கக்கூடாது. அப்படியே கட் பண்ணி சிஎஸ்கேல பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக் மேட்சை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க. ஸோ அங்க நடந்த மேட்சை விட ஐபிஎலுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது ஏபிடி வில்லியர்ஸ் வருவாரு அப்படிங்கறதான். ஆக்சுவலா வந்தாரு, நேர்ல கிடையாது, வீடியோ கால்ல. ஸோ யாருடைய வீடியோ கால்ல அப்படிங்கறத நான் சொல்றேன். அதாவது ஸோ விமன்ஸ் ஐபிஎல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஆர்சிபியோட அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், அந்த ஒரு கேம்பெயின்ல ஒரு டிராஃபி ஆட் பண்ணதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஸ்மிருதி மந்தானா. அவங்களுடைய ஃபுல் டீமை வந்துட்டு வெல்கம் பண்ண முடியல அப்படின்னா கூட ஸ்மிருதி மந்தானா வந்திருந்தாங்க. WPL சாம்பியன் அப்படிங்கிற ஜெர்சியோட பிளாக் கலர் டீசர்ல வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டிராஃபியும் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க உள்ள வந்த உடனே அவ்வளவு பெரிய ஆரவாரம். ஸோ அவங்க மட்டும் தனியா தெரிஞ்சாங்க. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. விராட் கோலிக்கு உண்மையாலுமே கண்ணில் தண்ணியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஆர்சிபியோட இந்த ஒரு லாயலான ஃபேன்ஸுக்கு அவங்க பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவங்க சார்பா அவங்களுடைய பிரான்சைஸுக்காக ஸ்மிருதி மந்தானா பண்ணாங்க, ஜெர்சி நம்பர் 18 பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்குங்க. ஸோ அவங்க இந்த ஜெர்சி ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ அவங்க வந்து டிராஃபியெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில வார்த்தைகள் அப்படிங்கறத பேசினாங்க. விராட் கோலி, மேக்ஸ்வெல் இவங்க எல்லாரும் கூடயுமே ரொம்ப நேரம் சேட்டிங் அப்படிங்கறத போச்சு. ஸோ நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லணும். நிறைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது ஸ்மிருதி மந்தனாக்கு கிடைச்சது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான். ஆர்சிபியோட பிரான்சைஸை வந்துட்டு அவங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனல் கப் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அவ்வளவு பெரிய வரவேற்பு. ஈஸால கப் நமதே கிடையாது, நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வேற லெவல் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ WPL சாம்பியனுக்கு ஒன்ஸ் அகைன் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பார்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டவே நெட்டெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரசிகர்களை சும்மா அனுப்பக்கூடாது அப்படிங்கறதுனால ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அந்த பயிற்சி அப்படிங்கிறது சன் செட் ஆகிறக்குள்ள இந்த பயிற்சி எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி பேட்டை தூக்கிட்டு உள்ள வந்தாருங்க. ஸோ நெட்ல பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல். ஸோ ஏகப்பட்ட பேர் பவுலிங் பண்ணாங்க. ஸோ அதனால பார்க்க முடிஞ்சு. ஸோ எல்லாருக்கிட்ட இருந்துமே டீசென்டான ஓவர்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ விராட் கோலி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட் to ½ hour வந்துட்டு பயிற்சி பண்ணியிருப்பாரு. ரசிகர்களுக்கு ஏதாவது காமிக்கணும் இல்லையா, வந்து சும்மா தாட்டா மட்டும் காமிச்சிட்டு போயிடக் கூடாது, ஜஸ்ட் லிட்டில் பிட் உங்க பயிற்சி பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே நெட் கட்டி மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பயிற்சியில ஈடுபட்டாங்க. இதெல்லாம்
இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேமஸ் டிஜே, மியூசிக் டைரக்டர், வேர்ல்ட் லெவல் பாப்புலர் நம்மளுடைய அலன் வாக்கர் வந்திருந்தாரு. ஸோ லிட்டில் பிட் பர்ஃபார்மன்ஸ் பேட்டை ஒரு கையில ரைஸ் பண்ணி ஸோ எல்லாருமே தாட்டா காமிச்ச விதமாகட்டும், ஸோ அந்த மாஸ்க் ஆகட்டும், ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அவருடைய யூனிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே இந்தியாவில் தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இந்த ஜெர்சி லான்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா பண்ணாங்க. இதை தாண்டி ஏபிடி வில்லியர்ஸ் வந்தாருன்னு சொன்னீங்களே ப்ரோ, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டா வந்தாருங்க. ஸ்மிருதி மந்தனாவுடைய வீடியோ கால்ல வந்தாரு. வீடியோ கால்ல வந்து எல்லாரு கூடயுமே பேசினாரு. ஸோ ஸ்கிரீன்ல காமிக்கிற பாருங்க, இந்த பிக்சர்ல கூட இருப்பாரு. ஸோ விராட் கோலி கிட்ட அந்த சாட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம், மேக்ஸ்வெல் கிட்ட பார்த்தோம். அதை தாண்டி ஸ்மிருதி மந்தானுக்கு ரொம்பவுமே கங்க்ராச்சுலேஷன்மா. ஸோ வந்துட்டு நான் இருக்க வேண்டியது போன தடவை நீ சொன்ன இந்த மாதிரி மென்டாரா வாங்க வாழ்த்துக்கள் தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போன தடவை முடிஞ்சு, இந்த தடவை என்னால வர முடியல, ஆனா நீ டிராஃபி அடிச்சது இதுக்கு மேல சந்தோஷம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சாட் பண்ணியிருக்காங்கிறது சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அஃபீஷியலா சில டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ அவங்க வீடியோ காலில் பேச நமக்கு எப்படி தெரியும். அண்ட் ஸ்மிருதி மந்தானா சொன்ன சோர்ஸ் படியும், ஸோ அவங்களுடைய அந்த ஒரு ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் சொன்ன ஒரு வார்த்தை படியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கேதர் பண்ணி சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸோட சாட் இதெல்லாம் முடிஞ்சு நார்மலா ஆர்சிபியோட பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிறது அஃபீஷியலாக தொடங்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு 19ஆம் தேதி. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு 20, 21, 22ஆம் தேதி 3 நாளுக்கு அப்புறம் நைட் பார்த்தோம் அப்படின்னா மெகா ஓப்பனிங் மேட்ச். ஸோ முதல் மேட்சை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொரு டீம், அதாவது சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபியோட ஸ்குவாட் அனலைசிஸ் தனியா போடுறேன். அது மட்டும் இல்லாம எது பலமான அணி, பலவீனமான அணி அதையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனியா போடுறேன். ஸோ அதை தாண்டி இம்பாக்ட் பிளேயர் யாரு அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம மேட்ச் டைமிங் கேட்டிருக்கீங்க. ப்ரோ 8 மணி தானே ப்ரோ? இல்ல ப்ரோ, ஐபிஎல் 7:30 மாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா 8 மணி தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் 8 மணிக்கு நடக்குது. ஸோ மற்றபடி எல்லா மேட்சும் 7:30 தான் நடக்குது. ஸோ ஓப்பனிங் செரமனி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சேப்பாக்ல கோலாகலமா பார்த்தோம் அப்படின்னா பயிற்சியை தொடங்க போறாங்க. அண்ட் விராட் கோலி அண்ட் எம்எஸ் தோனி 2 பேரும் ஹக் பண்றத ஒன்ஸ் அகைன் ஃபைனலா பார்க்க போறோமா. ஸோ இதுக்கப்புறம் எங்க வேணாலும் மீட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒவ்வொரு டீமுக்காக விளையாடுற 2 பிக் பிரான்சைஸுக்காக விளையாடுற கேப்டன்ஸ் ஹக் பண்றத பார்ப்போமா. வெயிட், கேப்டனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதையும் டிசைட் பண்ணலீங்க. ஃபேப் டு பிளஸியா இல்ல விராட் கோலியான்னு வந்துட்டு இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ விராட் கோலியை வச்சு ஓபன் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. மேபி ஏன்னு கேக்குறீங்களா, T20 வேர்ல்ட் கப் வருது இல்லையா, ஸோ அவரை வேற இந்த பிசிசிஐ ஸ்குவாடை விட்டு தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இவர் கேப்டனா நின்று ப்ரூவ் பண்ணி நல்லா சாதிச்சு காமிச்சாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பா அவர் அஃபீஷியலா உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்பவே ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு ஸ்டாண்டா தான் நிக்கிறார். அவர் இல்லைன்னா எங்களால் ஐசிசிஐ விளையாட முடியாதுங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காரு. ஆனா இவர் கேப்டனா இருந்தாருன்னா நல்லா இருக்கும். பட் என்ன முடிவு பண்றாங்க ஆர்சிபி அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜெர்சிக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ஸ்மிருதி மந்தனா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் விராட் கோலி அவருடைய லுக், நியூ லுக், ஜெர்சி இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்காரு? ஸோ அவர் கேப்டன் ஆகணுமா வேண்டாமா? உங்களுடைய ஓவரால் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல யூஸ் பண்ணி தெரிவிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு ஸோ நம்ம சேனல் அப்படி நினைச்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.